தலைப்பு செய்திகள். என் மீதான குற்றச்சாட்டுக்களை நிரூபித்தால் நான் அரசியலில் இருந்து ஒதுங்கத் தயார். ஸ்ரீதரன். காபோத்தோ உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பம். நாடளாவிய ரீதியில் 2362 பரீட்சை நிலையங்கள். சட்டவிரோதமாக தமிழகம் சென்ற யாழ் நபர் கைது. மிக உயரிய விருதை வென்று வரலாறு படைத்த இலங்கை தமிழர். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு பிடியாணை பிறப்பித்த துருக்கி. இனி விரிவான செய்திகள். பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை முழுமையாக நிராகரிக்கின்றேன். என் மீதான குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்து உண்மையை வெளிக்கொணர்ந்து நீதியை நிலைநாட்டுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். என் மீதான குற்றச்சாட்டுக்களை நிரூபித்தால் நான் அரசியலிருந்து ஒதுங்க தயார். பாராளுமன்ற உறுப்புரிமையை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தால் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் சனிக்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது சிறப்புரிமை மீறல் பிரச்சினையை முன்வைத்து உரையாற்றுகையிலேயே இவ்வாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளன. இதற்காக நாடளாவிய ரீதியில் 2362 பரீட்சை நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இம்முறை 3,40,525 பேர் பரீட்சைக்காக விண்ணப்பித்துள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஆரம்பமாக உள்ள பரீட்சைகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளன. 2,46,521 பரீட்சார்த்திகள் பாடசாலை ஊடாகவும் 94,004 பரீட்சார்த்திகள் தனிப்பட்ட ரீதியிலும் பரீட்சைக்காக விண்ணப்பித்துள்ளனர். அதற்கமைய ஒட்டுமொத்த விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை 3,40,525 ஆகும். உயர்தர பரீட்சைகளுடன் தொடர்புடைய சகல மேலதிக வகுப்புகள், செயலமர்வுகள், கருத்தரங்குகளுக்கும் பரீட்சை நிறைவடையும் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை ஊடாக பரீட்சைக்கு தோற்றும் விண்ணப்பதாரர்களுக்கான பரீட்சை அனுமதி பத்திரங்கள் அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கும் அவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். பரீட்சார்த்திகள் தமது அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு தேசிய அடையாள அட்டை அல்லது செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் என்பவற்றை கொண்டு வர வேண்டியது கட்டாயமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் வழியாக சட்டவிரோதமான முறையில் படகில் புறப்பட்டு வேதாரண்யம் கடற்கரையில் இறங்கி அங்கிருந்து பேருந்து மூலம் ராமேஸ்வரம் சென்றிறங்கிய இலங்கையை சேர்ந்த நபர் ஒருவரை கியூ பிரிவு போலீசார் கைது செய்து பரமக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் தமிழகத்திற்குள் ஊடுருவிய இலங்கை நபர் ஒருவர் ராமேஸ்வரம் பகுதியில் பதுங்கி இருப்பதாக ராமநாதபுரம் கியூ பிரிவு ஆய்வாளர் ஜானகிக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் சனிக்கிழமை அன்று அதிகாலை ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் பகுதியில் கியூ பிரிவு போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே இருந்த பூங்காவில் சந்தேகத்திற்கிடமாக அமர்ந்திருந்த நபர் ஒருவரை பிடித்து சோதனை செய்த போது அவரிடம் இலங்கை பணம், இலங்கை கடவுச்சீட்டு, இலங்கை தேசிய அடையாள அட்டை ஆகியவை அவரது உடைமையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவரிடம் நடத்திய தீவிர விசாரணையில் இலங்கை யாழ்ப்பாண மாவட்டம் வல்வெத்தித்துறை நடராஜன் வீதியை சேர்ந்த 34 வயதான கண்ணன் என்பது தெரிய வந்துள்ளது. கண்ணன் கடந்த 6ஆம் திகதி இரவு யாழ்ப்பாணத்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் படகில் புறப்பட்டு நாகை மாவட்டம் வேதராணியத்தில் வந்து இறங்கியுள்ளார். பின்னர் மண்டபம் இலங்கை அகதிகள் முகாமில் தங்கியுள்ள கண்ணனின் மனைவியை பார்ப்பதற்காக வேதராணியத்திலிருந்து பேருந்தில் புறப்பட்டு ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் வந்து இறங்கி மண்டபம் அகதிகள் முகாமிற்கு செல்வதற்காக பூங்காவில் அமர்ந்திருந்த போது கியூ பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட கண்ணனை போலீசார் ராமேஸ்வரம் நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஒப்படைக்கப்பட்ட கண்ணன் மீது கடவுச்சீட்டையின்றி சட்டவிரோதமான முறையில் தமிழகத்திற்குள் ஊடுருவியதாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை பரமக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் குறித்த நபரை எதிர்வரும் 21ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உயரிய இராணுவ விருதை இலங்கை தமிழர் வாகீசன் மதியாபரணம் கனடாவில் பெற்றுள்ளார். இலங்கையில் பிறந்த தமிழரான வாகீசன் மதியாபரணம் கனடாவின் மிக உயரிய இராணுவ விருதுகளில் ஒன்றான
ஆர்டர் ஆஃப் மிலிட்டரி மெரிட் விருதை பெற்ற முதல் தமிழராக வரலாறு படைத்துள்ளார். கனடாவின் ஆளுநர் ஜெனரல் வசிக்கும் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் வாகீசன் மதியாபரணத்திற்கு இந்த பெருமை வழங்கப்பட்டது. அகதியாக கனடாவுக்கு சென்ற அவர் சுமார் 30 ஆண்டுகள் கனடா இராணுவத்தில் பணியாற்றி அண்மையில் ஓய்வு பெற்றார். இந்த விருது ஒரு பதக்கம் மட்டுமல்ல, என் கனவின் நிறைவேற்றம் என அவர் தெரிவித்துள்ளார். அவரது சாதனை உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கும் அகதியாக புதிய வாழ்க்கையை தொடங்கும் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் பெருமைமிகு வரலாறு ஆகும். கொரோனா பரவல் எதிரொலியாக கடந்த 2020ஆம் ஆண்டு இந்தியா சீனா இடையேயான நேரடி விமான சேவை நிறுத்தப்பட்டது. அதன்பின் லடாக் எல்லை பிரச்சினை காரணமாக நேரடி விமான சேவையை மீண்டும் தொடங்குவதில் சிக்கல் எழுந்தது. இதற்கிடையே அமெரிக்காவுடனான பனிப்போருக்கு மத்தியில் இந்தியா சீனா உறவில் முன்னேற்றம் ஏற்பட்டது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் சந்தித்து பேசியது இதற்கு அடித்தளமாக அமைந்துள்ளது. இதையடுத்து இந்தியா சீனா இடையேயான நேரடி விமான சேவை விரைவில் தொடங்கும் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்தது. அதன்படி கொல்கத்தா குவாங்சு இடையிலான இண்டிகோ விமான சேவை கடந்த மாதம் தொடங்கியது. இந்நிலையில் 5 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியாவுக்கு நேற்று முதல் மீண்டும் நேரடி விமான சேவையை சீன நிறுவனம் தொடங்கியுள்ளது. அதன்படி ஷாங்காய் டெல்லி இடையேயான பயணிகள் விமான சேவையை சீனா ஈஸ்டர்ன் நிறுவனம் நேற்று முதல் தொடங்கியுள்ளது. பாலஸ்தீனத்தை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் இராணுவம் போர் தாக்குதல் நடத்தியுள்ளது. 2 ஆண்டுகளாக நீடித்த இந்த போர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலையீட்டால் முடிவுக்கு வந்தது. இருப்பினும் அங்கு அவ்வப்போது இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்த போரில் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை சேர்ந்த 66,000 பேர் கொல்லப்பட்டனர். சுமார் 20,000 பேர் பசி பட்டினியால் தவிக்க விடப்பட்டனர். இந்நிலையில் காசாவின் இனப்படுகொலை நடத்தியதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாவுக்கு துருக்கி கோர்ட்டில் பிடி வாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காசா மீதான இரக்கமற்ற தாக்குதல் மற்றும் இனப்படுகொலை தொடர்பாக இஸ்தான்புல் கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டது. இதில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, இராணுவ மந்திரி கார்ட்ஸ், இராணுவ தளபதி இயால் ஜமீர் உள்ளிட்ட 37 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. விசாரணை இறுதியில் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு பிடி வாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கைது வாரண்ட் குறித்து ஹமாஸ் ஆதரவு தெரிவித்துள்ளது. ஆனால் இது வெறும் விளம்பரம் என இஸ்ரேல் விமர்சித்துள்ளது. ஏற்கனவே காசா மீதான இனப்படுகொலை காரணமாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் பிடி வாரண்ட் பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு 6 நாட்கள் அரசுமுறை பயணமாக ஆபிரிக்க நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அதன்படி ஆபிரிக்க நாடுகளான அங்கோலா மற்றும் போஸ்ட்வானாவிற்கு திரௌபதி முர்மு செல்கின்றார். இந்த 2 ஆபிரிக்க நாடுகளுக்கும் செல்லும் முதல் இந்திய ஜனாதிபதி இவராவார். இந்நிலையில் தலைநகர் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட திரௌபதி முர்மு நேற்று அதிகாலை அங்கோலா நாட்டின் தலைநகர் லுவாண்டா சென்றடைந்தார். அங்கு அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கோலாவின் ஜனாதிபதியை சந்திக்கும் ஜனாதிபதி முர்மு இருநாட்டு உறவு, வர்த்தகம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசித்துள்ளார். அங்கோலா நாட்டின் 50ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் முர்மு பங்கேற்கின்றார். அங்கோலா நாடாளுமன்றத்திலும் ஜனாதிபதி முர்மு உரையாற்றுகின்றார். அங்கோலா பயணத்தை முடித்துக்கொண்டு நாளை 11ஆம் திகதி போஸ்ட்வானா செல்கின்றார். அந்நாட்டின் தலைநகர் கபோரின் செல்வம் முர்மு போட்வானா ஜனாதிபதி டுமா டிகோன் போக்காவை சந்திக்கின்றார். அதன்படி போட்ஸ்வானா நாடாளுமன்றத்திலும் ஜனாதிபதி முர்மு உரையாற்றுகின்றார். அங்கோலா போட்ஸ்வானா பயணத்தை முடித்துக்கொண்டு இந்திய ஜனாதிபதி முர்மு எதிர்வரும் 13ஆம் திகதி இந்தியா செல்ல உள்ளார். வரலாற்றில் இன்று 1983 விண்டோஸ் 1 அறிமுகப்படுத்தப்பட்டது. 1999 பாகிஸ்தானில் தேச துரோகம் மற்றும் சதி செயல்களில் ஈடுபட்டதாக முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. 2006 தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொழும்பில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார்.
2008 செவ்வாய்க்கோளில் தரையிறங்கிய 5 மாதங்களின் பீனிக்ஸ் விண்கலத்துடனான தொடர்புகள் விடுபட்ட நிலையில் இத்திட்டம் முடிவுக்கு வந்ததாக நாசா அறிவித்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.